வணக்கம். இன்றைய செய்திகள். வீட்டுமனையை பதிவு செய்ய 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய தாம்பரம் பெண் சார்பதிவாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்துள்ளனர். தாம்பரத்தை அடுத்த நெடுங்குன்றத்தைச் சேர்ந்தவர் பிரவீன்குமார். இவர் நெடுங்குன்றத்தில் உள்ள 2400 சதுர அடி நிலத்தை பதிவு செய்ய தாம்பரம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். விண்ணப்பத்தை பரிசீலித்து பதிவு செய்ய சார்பதிவாளர் ரேவதி 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். பத்திரப்பதிவின் போது 2 லட்சம் ரூபாய் தருவதாகவும் மீதி 8 லட்சத்தை பத்திரம் வாங்கும் போது தருவதாகவும் கூறியுள்ளார். லஞ்சம் கொடுக்க விரும்பாத பிரவீன்குமார் சென்னை லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் செய்தார். இதையடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் தாம்பரம் சார்பதிவாளர் அலுவலகத்தை கண்காணித்தனர். அப்போது லஞ்ச பணத்தை வாங்கிய ரேவதியை கையும் களவுமாக கைது செய்தனர். ரேவதிக்கு உடந்தையாக இருந்த புரோக்கர் ஒருவரும் கைது செய்யப்பட்டார். சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணி கணக்கீட்டு படிவங்களை ஆன்லைனில் பூர்த்தி செய்ய வாக்காளர்களின் பெயர் வாக்காளர் பட்டியலிலும் ஆதார் அட்டையிலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இது குறித்த அவரது அறிக்கையில், தமிழகத்தில் 2002, 2005 நடந்த தீவிர திருத்த பணி வாக்காளர் பட்டியலில் வாக்காளர் தங்களது விவரங்களை https://www.voters.eci.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். இந்த முகப்பு பக்கத்தில் சர்ச் யுவர் நேம் இன் த லாஸ்ட் SIR என்ற விருப்பத்தை தேர்வு செய்யவும், அதில் தமிழகம் பெயரை தேர்ந்தெடுக்க வேண்டும். பின்னர் தமிழ்நாடு வாக்காளர் சேவை தளத்தில் பெயர் மூலம் தேடுதல் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை எண் வழியே தேடுதல் என்பதன் அடிப்படையில் தங்கள் விவரங்களை மீட்டெடுக்கலாம். பெயர் பயன்படுத்தி தேடும் போது மாவட்டம், சட்டசபை தொகுதி, வாக்காளர் பெயர், தந்தை, தாய், கணவர், சட்டப்பூர்வ பாதுகாவலர் பெயர், பாலினம் மற்றும் சரிபார்ப்பு குறியீடு ஆகியவற்றை உள்ளீடு செய்து வாக்காளர் தங்கள் விவரங்களை பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் வழியே பூர்த்தி செய்ய வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை ஆன்லைன் வழியே நிரப்ப தேர்தல் கமிஷன் வசதி ஏற்படுத்தி தந்துள்ளது. வாக்காளர் தங்கள் மொபைல் எண் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை பயன்படுத்தி ஆன்லைன் வழியே உள் நுழைய வேண்டும். அப்போது மொபைல் எண்ணுக்கு வரும் ஒரு முறை OTP எண்ணை உள்ளிட வேண்டும். அப்போது அந்த பக்கத்தில் காட்டப்படும் ஃபில் எனுமிரேஷன் ஃபார்ம் என்ற இணைப்பை தேர்வு செய்யலாம். இந்த வசதியை வாக்காளர் பட்டியலில் உள்ள பெயர், ஆதார் அட்டையில் உள்ள பெயருடன் பொருந்தும் வாக்காளர் மட்டுமே பயன்படுத்த இயலும் என்று கூறியுள்ளார். அத்துடன் வெற்றிகரமாக உள்நுழைந்த பின் அதில் கோரப்படும் விவரங்களை நிரப்ப வேண்டும். சரியான விவரங்களை சமர்ப்பித்த பின் இணைய பக்கம் இ-சைன் பக்கத்திற்கு மாறும். அதன் பின் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு வரும் OTP எண்ணை பதிவு செய்ததும் படிவம் வெற்றிகரமாக பதிவேற்றப்படும் என்று கூறியுள்ளார். திமுகவை கடுமையாக விமர்சித்து தவேக தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டும் அதற்கு திமுக முக்கிய நிர்வாகிகள் யாரும் பதிலளிக்காமல் அமைதி காக்கின்றனர். வரும் சட்டசபை தேர்தலில் திமுக தவேக இடையேதான் போட்டி என விஜய் அறிவித்துள்ளார். இதனால் இரு கட்சிகளும் பரஸ்பரம் கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றன. இந்நிலையில் விஜய் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அதிவிரைவில் மக்களால் தூக்கி எறியப்பட போகும் அதிகார மமதை என்று குறிப்பிட்டிருந்தார். கரூர் துயர சம்பவத்திற்கு பின் நடிகர் விஜயை திமுகவினர் கடுமையாக விமர்சித்து வந்தனர். சமூக வலைதளங்களில் தவேக தொண்டர்கள் தற்குறிகள் எனவும் திமுகவினர் விமர்சித்தனர். ஆனால் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் விஜயின் சமீபத்திய அறிக்கைக்கு பதிலடி கொடுக்கவில்லை. சமூக வலைதளங்களிலும் திமுக தரப்பில் இயங்குவோர் அடக்கியே வாசிக்கின்றனர். இது குறித்து திமுக நிர்வாகிகள் கூறும்போது, கரூர் துயர சம்பவத்திற்கு பின் விஜய் செல்வாக்கு சரியும் என திமுக தலைமை நினைத்தது. ஆனால் அப்படி இல்லை என உளவுத்துறை சர்வே வாயிலாக தெரிய வந்துள்ளது. அதோடு சிறுபான்மை ஓட்டுகள், குறிப்பாக கிறிஸ்துவர்களின் ஓட்டுகள் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் விஜய்க்கு செல்ல உள்ளது என்ற அச்சம் திமுக தலைமைக்கு ஏற்பட்டுள்ளது. விஜயை விமர்சித்தால் திமுகவில் உள்ள விஜய் ரசிகர்களாக இருக்கும் பெண்களின் ஓட்டுகளையும் இழக்க நேரிடும் என தலைமை நினைக்கிறது. விஜயை விமர்சித்தால் திமுகவுக்கு பாதிப்பு இருக்கும் என்பதால் தான் அவர் மீதான விமர்சனத்தை குறைத்துக் கொள்ள கட்சி தலைமை அறிவுறுத்தி உள்ளதாக கூறியுள்ளனர். தற்காலிக முகவரி மாற்றம் ஒரே தொகுதிக்குள் இருந்தால் அரசியல்வாதிகளின் ஒப்புதலில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் கூறும்போது, அரசியல் கட்சிகளின் ஒப்புதல் படி வாக்காளர் பெயர் நீக்கம் சேர்த்தல் என்பது கிடையாது. அதே நேரம் அதிகாரிகளை விட அந்தந்த உள்ளூர் அரசியல்வாதிகளுக்குத்தான்
வாக்காளர்கள் குறித்த விவரம் முழுமையாக தெரியும். எனவேதான் அவர்கள் ஆதரவுடன் ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்கள் செயல்பட அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஒரு கட்சி சொல்வதைத்தான் கேட்க வேண்டியதில்லை. அனைத்து கட்சிகளின் ஒப்புதலின்படி ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் செயல்படுகின்றனர் என்று கூறியுள்ளனர். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது, எங்களை பொறுத்தவரை யாரையும் தீவிரமாக எதிர்க்க மாட்டோம், கொள்கை அளவில் எதிர்க்கிறோமே தவிர தனிப்பட்ட முறையில் எந்த தாக்குதலும் யார் மீதும் இதுவரை கிடையாது. எதிர்க்கட்சிகள் நடத்தும் கூட்டங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு அளிப்பது இல்லை. கரூர் சம்பவத்திற்கு பிறகுதான் போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது. சட்டசபையில் தாவேகாவை ஆதரித்தும் பேசவில்லை, எதிர்த்தும் பேசவில்லை. அதனால் தாவேகாவிற்கு பாஜக ஆதரவு தருகிறது என கூற முடியாது. 5 ஆண்டு திமுக ஆட்சியில் மக்கள் வெறுப்படைந்துள்ளனர். அதனால் ஆட்சி மாற்றம் நிச்சயம் வரும். திமுக ஆட்சியில் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள், தூய்மை பணியாளர்கள் என யாரும் நிம்மதியாக இல்லை. எல்லா தரப்பினரும் போராடுகின்றனர். கடந்த 5 ஆண்டுகளில் திமுகவினர் எல்லோரிடமும் வெறுப்பை சம்பாதித்த கையோடு 50,000 கோடி ரூபாய் அளவுக்கு பணத்தையும் சம்பாதித்துள்ளனர். அதை வைத்து வெற்று விளம்பரம் செய்து வருகின்றனர். ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத தாவேக ஆட்சியை பிடிக்கும் என அக்கட்சியின் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கூறியிருக்கிறார். பணத்தை வைத்து ஆட்சியை பிடிக்கலாம் என நினைக்கிறார். பணத்தை வைத்து கூட்டம் கூட்டலாம், ஆனால் ஆட்சிக்கு வர முடியாது என்றும் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.